சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சீக்கிரமே வளர்ந்து பெரிய ஆள ஆகணும். என் மகன் ராஜகுமார மாதிரி குதிரையில வந்து இந்த ராஜகுமாரிய தூக்கிட்டு போய் கல்யாணம் கட்டிக்குவான். மாணிக்கம் சுப்பிரமணிய பார்த்துட்டான். அங்கே சுற்றி இங்கே சுற்றி எப்படியும் நம்ம தங்கியிருக்கிற இடத்த விசாரித்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் கெஸ்ட் ஹவுஸுக்கு சுப்பிரமணிய தேடி வர வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு சீக்கிரமாக கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து இவங்களை கிளப்பி ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறோமோ அவ்வளவு நமக்கு நல்லது. அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுவோம். யாரும் இறங்கிறாதீங்க, யாரும் காரை விட்டு இறங்கிறாதீங்க. ஏன் கார் சீட்டு கடையில ஏதாவது கண்ணி வெடி வச்சிருக்காங்களா? என்னாச்சு வேலாயுதம்? எதுக்கு இறங்க வேண்டாம்னு சொல்றீங்க? இல்ல மேடம், ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. இன்னும் நீங்க இறங்கி கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள போயிட்டு வரதா இருந்தா அப்புறம் ஃளைட்டை மிஸ் பண்ணிடுவோம் மேடம். ஓ, ரூம்குள்ள இருக்க லக்கேஜ் எல்லாம் யார் பேக் பண்ணுவா? சும்மா ஏதோ பேசணும்னு பேசாதீங்க, வேலையை பாருங்க. ஏங்க வாங்க இறங்கலாம். நீ இறங்குடி. யாரும் இறங்காதீங்க, யாரும் இறங்காதீங்க, அப்படியே இருங்க. ஏன்னா கெஸ்ட் ஹவுஸ்ல உள்ள ஆளுகிட்ட சொல்லி லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ண சொல்லிட்டேன். இப்ப எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சிருவாங்க, நீங்களும் அப்படியே உட்காருங்க. என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் ஏத்துக்கையா, போய் டிக்கில ஏத்துக்கையா. போங்கய்யா, வேகமா போங்கய்யா, போங்கய்யா போங்கய்யா. டிரைவர் டிக்கிய தரங்களா? யோ ஏத்தியா. இல்லனா என்னையா இருக்கீங்க? உங்களோட டைமிங் சென்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு மேனேஜர். ஐயோ, நான் என் கடமையை தானே செய்யறேன். இவன் ஒருத்தன் என் நிலைமை தெரியாம இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருதே முருகா. ஞான பண்டிதா, அந்த மாணிக்கத்தோட கண்ணில் மாட்டாம கொண்டு போய் சென்னையில சேர்த்துரு ஐயா. யோ, என்ன ஏன் மூஞ்ச பார்த்துட்டு இருக்க? வாயா வாயா, உள்ள போய் மீதி லக்கேஜ் எடுத்துவாங்க. போகையா, நீ வாயா. என்ன பண்ணிட்டு இருக்காரு? யோ சீக்கிரம் வாங்கய்யா. யோ டைம் ஆயிட்டு, இப்படி மெதுவா இருந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரம் போயா. வேலாயுதம், என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ அவசரப்படுறீங்க? ஃளைட்டுக்கு தான் இன்னும் 2 hours இருக்குல்ல. மேடம், போற வழியில டிராபிக் அதுன்னு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் கரெக்டான டைமுக்கு போக முடியாது மேடம். ஃளைட் மிஸ் ஆயிடும் மேடம். ஏற்கனவே கோயிலுக்கு வந்ததால ஏகப்பட்ட ஒர்க் பெண்டிங் ஆயிடுச்சு மேடம். அதுவும் இல்லாம நாளைக்கு முக்கியமான மீட்டிங்லாம் இருக்கு மேடம். எதுவும் சொதப்பிடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு அவசரப்படுறேன் மேடம். ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்க? உள்ள இருக்க பொருள்லாம் எடுத்துட்டு வாயா. போங்க போங்க, போய் ஏத்துங்க. வாமா வாமா, நீ இங்க ஏத்துமா. சீக்கிரம் ஏத்துங்க. போயிடலாம் சார், போயிடலாம், இப்ப போயிடலாம் சார். டோரை மூடிட்டு வாமா. இவர் ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறாரு? சார், நீங்க சொன்னது மாதிரி எல்லாம் ஏத்தியாச்சு சார். சரி, ஏத்திட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். இப்ப என்ன செய்ய சொல்ற? ஐயா ஐயா, நீங்க ஏன் காரை விட்டு இறங்கி வந்தீங்க? யோ, எதுக்காக இப்ப டென்ஷன் ஆகுற? பதட்டமா செய்யற காரியம் எதுவும் உருப்படாது. கொஞ்சம் அமைதியா இரு. அதுக்கு இல்ல சார், சொல்றேன்ல. இந்தாங்க, வரேங்க வரேன். ஐயா நீங்க வாங்கய்யா, நீங்க வாங்க வாங்கய்யா வாங்க. நான் கதவு திறக்கிறேன்யா. நீங்க உட்காருங்கய்யா. உட்காருங்க.
ஏப்பா டிரைவர், எல்லாரும் வண்டியில ஏறித்தானே இருக்காங்க. வண்டி எடுக்காம என்னையா யோசிச்சுக்கிட்டு இருக்க? வண்டிய முதல்ல எடையா. சார் முதல்ல நீங்க வண்டியில ஏறுங்க சார். ஐயோ ஆமால்ல, நான் ஏறணும்ல. இருக்கிற பதட்டத்துல எதுவுமே புரிய மாட்டேங்குது ஐயா. நான் வரேன். ஐயா ஐயா, இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்காங்கல்ல சுப்பிரமணி சார், அவர் எங்க மாமா தையா. அவரை நான் பார்க்கணும். மாணிக்கத்தோட மக கலைவாணி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. உடனே நீ உள்ள அனுப்ப சொல்லுவாங்க. இப்படி மச மசன்னு நிக்காம போய் சொல்லுங்கயா. அம்மா, அவர் குடும்பத்தோட சென்னைக்கு போறதுனால ஏர்போர்ட்டுக்கு இப்பதான் கிளம்பி போறாருமா. இங்க யாருமே இல்லம்மா.